விநாயக பெருமான் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன் வழிபட வேண்டிய முழுமுதற் கடவுள் என்று அழைக்கப்படுபவர். தடைகளை நீக்குபவர் என்பதால் அவருக்கு விக்னேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. ஒருமுறை பார்வதி தேவி நீராடச் செல்லும் போது தமக்கு காவலாக ஒரு உருவத்தை படைக்க எண்ணினார். அவர் தனது உடலில் இருந்த சந்தன கலவையால் ஒரு சிறுவனின் உருவத்தை செய்து அதற்கு உயிர் கொடுத்தார். அந்த சிறுவனிடம் நான் வரும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்று ஆணையிட்டார். அங்கு வந்த சிவபெருமானையே அந்த சிறுவன் தடுத்து நிறுத்தினான். கோபமடைந்த சிவபெருமான் தனது சூலாயுதத்தால் அச்சிறுவனின் சிரசை தலை துண்டித்தார். வெளியே வந்த பார்வதி தேவி இதைக் கண்டு மிகுந்த துயரமடைந்தார். தன் மகனை உயிர்ப்பிக்குமாறு வேண்டினார். பார்வதியின் துயரம் துடைக்க சிவபெருமான் தனது பூதகணங்களை அழைத்தார். வடக்கு திசையில் தலை வைத்து படுத்திருக்கும் முதலாவது உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள். பூதகணங்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தன. அந்த தலையை சிறுவனின் உடலில் பொருத்தி சிவபெருமான் உயிர் கொடுத்தார். சிவபெருமான் அந்த சிறுவனுக்கு அனைத்து கணங்களுக்கும் தலைவனாக பட்டமளித்தார். அன்று முதல் அவர் கணபதி என்று அழைக்கப்பட்டார்.